எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் தமிழ்நாட்டில் மட்டும் 49%, அதாவது 49% சரி பாதி சி செக்ஷனில் தான் குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போது அந்த மாதிரி சி செக்ஷனில் போகாமல் இருக்க நம்ம என்னென்ன முயற்சிகள் நம்மளால் முடிஞ்சதை எடுக்கலாம் அப்படின்னு இங்கே பார்க்கலாம். அதில் டெய்லியும் 30 minutes வாக், டெய்லியும் குறைந்தபட்சமாக நீங்கள் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி பண்ணணும். அதாவது இது கர்ப்பம் தரித்த முதல் மாதத்திலிருந்தே கூட பண்ணலாம். வாக்கிங் போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை. காலையிலையும் சாயங்காலமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு நேரத்தில் டெய்லியுமே நீங்கள் வாக்கிங் போங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சி செக்ஷனோட ரேட்டை ரொம்ப குறைக்கும். செகண்ட் பாயிண்ட், யோகா ப்ளஸ் பிராணாயாமா. யோகாவும் பிராணாயாமமும் செய்யும்போது சி செக்ஷனுக்கான ரேட்டிங் குறையுது அப்படிங்கிறது நிறையா சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. யோகா ஆசனாஸ் பண்ணும்போது நம்ம பாடி ஃப்ளெக்சிபிள் ஆகும். குழந்தை ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு, குழந்தைய பொசிஷனிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யோகா ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிராணாயாமா நீங்கள் டெலிவரியில், அதாவது லேபரில் கான்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது அந்த பெயினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர், இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதனால் உங்களோட லேபர் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும். நம்ம சி செக்ஷனுக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த யோகா பிராணாயாமாவில் இருக்குது. மூணாவதாக, லேபரில் ஒரு ட்ரஸ்டட் பர்சன், அதாவது டெலிவரி ஆகும்போது உங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்கள கூட வச்சுக்கிறது சி செக்ஷனோட ரேட்டாக 68% குறைக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், இப்படி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்கள் கூட இருந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் லேபரை கோத்ரூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு அன்னெசரி சி செக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க ஈட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.